காயத்ரிய அவங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக எங்க அம்மா அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ அவளை பார்க்கணும்னா நீ அவருக்கு தான் போகணும். சூர்யா, வாப்பா. எப்ப வந்தே? இப்பதான் பாட்டி வந்தேன். ஏன் பாட்டி காயத்ரி அழுதுகிட்டே மேல ஓடி போறா? அழாம என்னப்பா செய்வா? எல்லாம் அவங்க அப்பா செஞ்ச வேலை. அந்த பொண்ணை எப்படியாவது அவங்க அப்பாவோட சேர்த்து வச்சிடணும்னு கூட்டிட்டு போனேன். அங்க போனா அவங்க அப்பா இந்த பொண்ணு செத்து போச்சுன்னு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கேட்கறதாக இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரிதான் போயான்னு காயத்ரிய கூட்டிட்டு வந்துட்டேன். காயத்ரி ஆசைப்பட்டபடி அவளை படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆக்க போறேன். என்ன பலா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? பெத்த பிள்ளைக்கும் மருமகளுக்கும் 10 ரூபாய் காசு கொடுக்கறதுன்னா 10,000 தடவை யோசிக்கிறாங்க. இப்ப யாரோ ஒருத்தைய வீட்டு கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவளை கலெக்டர் ஆக்க போறத சொல்றாங்க. என்னங்க இது? அடியே மருமகனே, அங்க என்ன முணுமுணுப்பு? அவனோட பேசிக்கிட்டு இருக்க. எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட பேசு. நான் காயத்ரிய படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு பேரு உதவி இல்ல, பிராயச்சித்தம். உன் புள்ள பண்ண தப்புக்கு பரிகாரம். இன்னைக்கு அந்த பொண்ணு வீடு வாசலை இழந்து அம்மா அப்பாவை இழந்து படிக்கிற படிப்பை கூட தொடர முடியாம அகதியா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காளே, அதுக்கு காரணம் நீ பெத்து வச்சிருக்கிறிய அருமை புள்ள. அவன்தான் காரணம். அவ மனசறிஞ்சு உங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த பொண்ணு கண்ணில இருந்து கடவுளேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில விழுந்தா போதும். அந்த சாபம் 7 தலைமுறைக்கும் நம்ம சந்ததியை விட்டு போகாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் புள்ள செஞ்ச தப்புக்கு பரிகாரமா காயத்ரிய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்லிட்டா போதுமா? அந்த அண்ணா காவடி எல்லாம் மருமகளை ஏத்துக்க என்னால முடியாது. ஆமா ஆமா, முடியாது முடியாது. சம்மதிக்கலனா நீங்க அத்தனை பேரும் தெரு தெருவா அன்னக்காவடியா சுத்த வேண்டியதா இருக்கும். சூர்யா, சொல்லுங்க பாட்டி. காயத்ரிய பார்த்து அவளை சமாதானப்படுத்துப்பா. போ. சரி பாட்டி. அது என்ன முடியாது 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 முடியாதுன்னு என்ன பார்த்தே சொல்றீங்க? உங்க அம்மா பார்த்து சொல்ல வேண்டியதானே? நாளைக்கு பேசுறேன் பாலா. ஏன் இன்னைக்கு என்ன அஷ்டமியா? விடுமா, அவர் அவ்வளவுதான். அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? ஐயோ, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. கடவுளே கடவுளே கடவுளே. காயத்ரி, சாரி காயத்ரி. பாட்டி எல்லாமே சொன்னாங்க, ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. காயத்ரி, இப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அழாதீங்க ப்ளீஸ். இப்ப அழுதீங்கன்னா தளர்ந்துருவீங்க. இங்க பாருங்க, உங்களோட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வைராக்கியமா மாத்தி மனசுக்குள்ள பத்திரப்படுத்தி வைங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாமே ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த நிமிஷத்துல இருக்காது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காலம் போயிட்டே இருக்கும். உங்க எல்லா பிரச்சனையும் கடந்து போகும். தைரியமா இருங்க ப்ளீஸ். எந்த இருட்டும் நிரந்தரம் இல்ல, நம்பிக்கையோட இருங்க காயத்ரி. பாட்டி உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அவமானத்தையும் பெருசுப்படுத்தாம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தன்னால போயிடும். சரி காயத்ரி, நான் உங்களை இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். அப்ப நான் வரேன் காயத்ரி.
காயத்ரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா. சொல்லுங்க. பாட்டிக்கு என்னமோ அவங்க மனசுல உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினைப்பிருக்கு போல இருக்கு. அதுல எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. ஆனா உனக்கே தெரியும், என் பையன் உன் ஃப்ரெண்டு ரேணுகாவை தான் விரும்புறான். அவன் விருப்பத்துக்கு விரோதமா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வையே, அப்புறம் அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், நீயும் நிம்மதியா இருக்க முடியாது. என்னங்க? இந்த விஷயம் நீங்க சொல்லணும்னு இல்ல. விஜயும் ரேணுகாவும் லவ் பண்றது எனக்கே தெரியும். அதுவும் இல்லாம உங்க விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஏன் பிரச்சனை தீர போறது இல்ல. அதனால விஜய் ரேணுகா கல்யாணத்துக்கு நான் ஒரு தடையா இருப்பேன்னு நீங்க கவலைப்பட வேணாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாம் சரி, எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? அவங்க பேசிட்டு போறத பார்த்தா விஜய்க்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உறுதியா இருப்பாங்க போல இருக்க. பாட்டி என்னதான் உறுதியா இருந்தாலும் காயத்ரி சம்மதிச்சாதானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாட்டி என்ன சினிமா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வில்லிதான். இருந்தாலும் கட்டாய கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. எங்க அம்மாவை மட்டன் தட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா விட மாட்டிய? அம்மா காயத்ரி, எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துறது உன் பொறுப்புமா. இதுல சொதப்பிடாதம்மா. ரொம்ப நாளா ஒரு 100 கோடி ரூபாய் கனவு கண்டுட்டு இருக்கோம். அது இப்பதான் கனவெல்லாம் நனவாக போறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. கெடுத்துடாதம்மா. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. நீங்க தைரியமா இருக்கலாம். நான் பாட்டி கிட்ட பேசுறேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா. அப்பாடா. அம்மா, காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்கல்ல? தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணில் எடுத்து குத்திக்க முடியுமா? எப்படியாவது ரேணுகா விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுவா. இந்த நேரம் பார்த்து இவ இங்க இருந்தா ரேணுகா கண்ணில் பற்றுவா. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு சீக்கிரம் இவளை இங்க இருந்து கலப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கலப்பணும். பெரிய ஆளு மணி. 100 கோடின்னா சும்மாவா? தெளிவா திட்டம் போடலன்னா கடைசியில கைய விட்டு போயிடும். கரெக்டா சொன்ன பாலா. இந்த ஸ்கீம் சக்சஸ் ஆகிறதுக்கு நீ வா. நான் பெரிய பெரிய திட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். அது என்னன்னா, ஐ திங்க் இது 1965வது அவமானம்னு நினைக்கிறேன். क्या माँ मुश्किल नहीं सब मैं बात कर सबर सबर हाँ। अंदर नहीं जाएगा विदाउट परमिशन नहीं जाएगा अरे भाई अपार्टमेंट இல்லனா உள்ள போக முடியாது சார் அதான் சொல்றாருல வாங்க போலாம். இருங்க தம்பி, இந்த செக்யூரிட்டிக்கு நீங்க யாருன்னு தெரியல, அதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, ஏம்பா செக்யூரிட்டி, இவர் யார் தெரியுமா? नहीं साहब मैं मालूम नहीं है. இவர்தான் எம்பியோட வருங்கால மருமகன். क्या மருமகன்னா புரியலையா? எம்பியோட பேட்டிக்கு ஷாதி பண்ண வராரு. अच्छा அச்சாவே தான். நீ என்னடான்னா இவரை உள்ள விட மாட்டேன்னு சொல்ற? माफ करें साहब अंदर जाओ. அது வாங்க தம்பி. உட்காருங்க தம்பி. சார் கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். அட இருங்க தம்பி, நானே உங்க தைரியத்துல தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இருந்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். ஐயோ விஜய், ஐயோ விஜய், விஜய், ஐயோ இங்க வா.
என்ன மேடம்? அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருல, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு, அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துரு. ठीक है நான் मैडम, கொடுத்தேன்னு சொல்லு. சரியா? ठीक है. मैडम आपको ये लेटर दिया है. ஏய், எதுக்கு வந்த? ஐயோ, போ இங்க இருந்து. சார் 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 ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னையா? நம்ம ரேணுகா மேடத்தை ஒருத்தன் காதலிச்சுட்டு இருந்தான்ல. ஏய், என்னையா சொல்ற? இல்ல சார், நம்ம ரேணுகா மேடம் பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் சார். என்னது? என்னையா சொல்ற? ஆமா சார், கீழே தான் சார் ஹாலில் இருக்கான் சார். அடையா? சார் சார் இங்கே தான் சார் இருந்தாங்க, திடீர்னு காணோம் சார். எங்க போனாங்கன்னே தெரியல சார். அப்படின்னா அவன் இவ்வளவு சொல்லியும் திருந்தல இல்ல? அவனை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா கார் எடுத்துட்டு போறாளா? ஆமா சார், அவனை தேடிட்டு தான் சார் போறாங்க. போலீஸ் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரி சார், வேற எதுவும் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன்யா. ஓகே போ. சார், ஓகேங்க சார். போயா. இவ்வளவு அடி வாங்கியும் மறுபடியும் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இதான் ரேணுகா சொன்ன ரெஸ்டாரண்ட். எப்படியோ அவ அப்பன் கண்ணில் படாம ரேணுகாவை பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேணுகா வந்துருவா. அவளை கூட்டிகிட்டு டெல்லியை சுத்தி பார்த்துட்டு கூடவே லவ்வையும் டெவலப் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி வச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதா. அறிவு இருக்காடா உனக்கு? என்ன ரேணுகா மரியாதை குறையுது? பின்ன நீ பண்ணிருக்க காரியத்துக்கு அத்தான் என்ன தானு கொஞ்சுவாங்களா? ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கே. எப்படியாவது சமாளிக்கணுமே. சரி, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் நீ இவ்வளவு கோவப்படுற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இது என்ன தப்பா? நீ என்ன பார்க்கணும்னு வந்தது தப்பில்ல. வந்தவ வெளியே எங்கேயாவது நின்னு போன் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பாரு, அதான் பெரிய தப்பு. எங்க அப்பா மட்டும் உன்னை பார்த்திருந்தாரு, உன்னை துண்டு துண்டா வெட்டி டெல்லியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விருந்து வச்சிருப்பாரு. என்ன ரேணு நீ இதெல்லாம் எனக்கு தெரியாத நான் நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எனக்கு என் உயிர் முக்கியம் இல்ல, நம்ம காதல் தான் முக்கியம். ஆனா அது உனக்கு தான் இன்னும் புரிய மாட்டேங்குது. அதனாலதான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். என்ன பாராட்டாம திட்டுறியே. முடிச்சிட்டியா? எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத போல இருக்கே. நீ சென்டிமெண்டல் இடியட்டா இருக்கறதால நானும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம காதல் சக்சஸ் ஆகி கல்யாணத்துல முடியணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஏன் ரேணுகா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஆசை இல்லாமலே இவ்வளவு தூரம் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இது நடக்கும்னு தோணல. பாத்தியா, மறுபடியும் மறுபடியும் அபசகுணமாவே பேசுற. ஏய் லூசு, நான் அபசகனமா பேசுறேன்னு நீ எவ்வளவு ஃபீல் பண்ற? எங்க அப்பா கண்ணுல மட்டும் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சியா? சரி, எங்க அப்பாவை விடு. அந்த பீய கையில மட்டும் மாட்டிருந்த அவங்க ஆளுங்க உன்னை சப்பாத்திக்கு சப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நான் உன்னை காயத்ரியோட லவர்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்படி சொதப்புனா நான் எப்படி உன்னை காப்பாத்துறது? நம்ம காதல் ஜெயிக்கணும்னா நாமும் உயிரோட இருக்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து கிளம்பு. என்ன ரேணு நீ அதுக்குள்ள கிளம்ப சொல்ற? அதான் வந்துட்டல, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டாவது போலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா டெல்லியை சுத்தி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? லூசாடா நீ? இல்ல லூசான்னு கேக்குற?
இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ரொமான்ஸ்லயே குறியா இருக்க. நான் உன்னை எங்கேயும் போயிட மாட்டேன். இந்த டெல்லியும் எங்கேயும் போயிடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் போதும் போதுங்கிற அளவுக்கு ஜோடியா சுத்தலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி பக்குவமா சொல்லி அவர்கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவோட கிளம்பி வா. அதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரேணுகா, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்புற வழிய பாரு. அதுக்கு காசு எல்லாத்தையும் நான் மொத்தமா பே பண்ணிட்டு போறேன். சரி சரி, பாய். பெரர் சார், what do you have? சார் கமிங் சார். பாப்பா 2 minutes சார். என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கியா? சார் நீங்க சரி, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். வேற இடத்துக்கு போமா? என்ன பண்றீங்க நீங்க? இந்தங்க பிடிங்க. காலையில இருந்து இது 7வது டீ. இப்படியே போச்சுன்னா கிச்சன்ல ஒரு டீ கடை தான் ஆரம்பிக்கணும். நீ சொல்றது கரெக்ட் ஐடியா பாலா. ஐயோ, நல்ல ஐடியாவோ கெட்ட ஐடியாவோ எதுவா இருந்தாலும் பணத்துக்கு உங்க அம்மா கிட்ட தானே போய் நிக்கணும். அம்மா, நீ ஏமா கவலைப்படுற? அண்ணன் தான் நம்ம வீட்டு ஏடிஎம் மிஷினை பார்க்க போயிருக்காருல, அது மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பணத்தை பத்தி கவலையே கிடையாது. எது வாங்கணும்னாலும் உடனே வாங்கிடலாம். ஏய், என்னடி பேசுற நீ? வீட்டுக்கு வர போற மருமகளை, அதுவும் மகாலட்சுமி கூட்டிட்டு வர போற மருமகளை மிஷின் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அதானே, எங்களை வேணா எவ்வளவு மரியாதை இல்லாம பேசு. ஆனா வரப்போற காமதேனுவ கற்பா விருட்சத்தை மரியாதை இல்லாம பேசாத. அப்புறம் உங்க அம்மா மனோராவா பொங்கி எழுந்துருவா. என்ன கிண்டலா? இல்லம்மா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ஓஹோ, ஆமாம்மா, நான் கூட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது ஒரு பணப்பட்டி நடந்து வர மாதிரி தான் தெரியுது. ஏய் சுமாரடி. ஏங்க, இந்நேரம் நம்ம பையன் நம்ம மருமகளை பார்த்து பேசியிருப்பான்ல? பேசியிருப்பானா? ஏதாவது கோயில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஹனிமூனே போயிருப்பான். பக்கத்துல தானே காஷ்மீர் இருக்கு. ஆமா, என்ன ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குமா? அம்மா, அப்ப நீங்க ஹனிமூனுக்கு காஷ்மீருக்கு தான் போனீங்களா? எங்க ஹனிமூனுக்கு காஷ்மீர் போலான்னு பேச்சு எடுத்தாரு எங்க அப்பா. உங்க அப்பாக்கு ஒரே ஆட்டம் கிடுகிடுன்னு. அப்போ நீங்க ஹனிமூனுக்கு எங்க தான் போனீங்க? பழைய வண்ணாரப்பேட்டையில ஒரு ஓலை குடிசை உங்க அம்மாக்கு இருந்தது. பீச்சு காத்து நல்ல ஜில்லுன்னு இருக்குன்னு அங்கே தங்கிட்டாரு. அப்போ உங்க ஹனிமூனு? இவ வேற அதை ஏண்டி ஞாபகப்படுத்துற? அத நினைச்சாலே எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. ஏய், எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? ஏன்டா ரேணுகா மேடம் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? ஏய், உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? हमारा मैम सबका लॉक करेगा. चुप. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்னடா அப்படிலாம் ஒண்ணு இல்ல? சும்மா ஏய், யாரா போன்ல? ஏய், யாரா போன்ல? குடுறா. சார், என்ன ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. என்னடா சொல்றா இவன்? साहब, ये झूठ बोलते हैं तो आप झूठ बोलते हैं. आपका बेटी में लव करेगा, मैं पकड़ेगा. எந்த தைரியத்துலடா நீ என் வீட்டுக்கு வந்த? ஏய், கேக்குறாருல, சொல்ற. சார், உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? சார், நான் ரேணுகாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சார்.